குடியா? இது எடுத்து குடி, உனக்குதான். இனி குடிய விட்டு என்னையா பிரயோஜனம்? உன்னை பார்த்தா ஏன் மனசுதாயா கேக்கல. பரவாயில்ல, எடுத்து குடியா. நான் உன்னை திட்டவே மாட்டேன். எடுத்து குடி. நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்ததிலிருந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நீ எதையும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நானா எதுவும் செஞ்சதும் கிடையாது. நீ வாய் விட்டு கேட்ட ஒரே வார்த்தை இந்த பலா போன குடியை விடுங்க குடியை விடுங்க. இது வரைக்கும் உனக்கு எதுவும் செய்யலை. இப்பயாவது இந்த பாலா போன குடியை விடுவேன் விட்டு உனக்கு என்னப்பா பைத்தியமா? இந்த கர்மத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படி என்னப்பா உனக்கு? டேய், இது சாதாரண புஸ்தகம் இல்லடா. ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத புஸ்தகங்கள். உலகத்திலேயே சில பதிவுகளே இருக்கிற புஸ்தகங்கள்ப்பா. அதுக்காக கை காலை உடச்சிட்டு உட்காந்துருப்பியா? டேய், இது வெறும் புஸ்தகம் கிடையாது, எல்லாமே பதிவுகள். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கலை, இலக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வழி வழியா நமக்கு மூத்தவங்க கட்டி காப்பாத்தந்துப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்கள அழிக்கிறத விட அவங்க பதிவு செஞ்ச புத்தகங்களை தீக்கிரையாக்குறதா முதல் வேலையா இருக்கும். ஏன் பங்குக்கு இதை கூட நான் செய்யலன்னா நாம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க இருங்கப்பா. ஐயோ, ஏங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கிறீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டேய் போடா, போய் அப்பா தண்ணி கொண்டு வாடா. சரிம்மா. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு வேணா நாங்க முக்கியம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா எங்களுக்கு நீங்க வேணுங்க. எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. மன்னிச்சிருத்தங்க. எங்கடா வந்தீங்க நீங்களா? தம்பி, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தியா? வீடு ஊரா தேடி பாட்டுங்கம்மா, ஐயாவை காணோம். எங்க பேரு ஏனுங்க, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அம்மா, அம்மா, அவரை பாத்தீங்களா? நான் பாக்கலையம்மா. இங்க பாருங்க. காரியத்தினால எங்க குடும்ப சண்டைக்காக கஷ்டப்படுத்திட்டோம். சாகத்துக்குள்ள ஏதாவது நல்லது செய்யலானோ, நாங்க செஞ்ச தப்பையாவது திருத்திக்கலால் முடிவு பண்ணி சுப்பிரமணியத்தை கொண்டு வந்திருக்கோம். அது சரி, பிரச்சனையே சாமி எங்க வைக்க போறீங்கிறது தானே. இங்க பாருங்க, சாமியை என் வீட்டு தோட்டத்திலயோ அவர் வீட்டு தோட்டத்திலயோ வைக்க போறது இல்ல, ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல வைக்க போறோம். அப்படின்னா ஒரு பெரிய யார் வீட்டு பொண்ண கையை பிடிக்கிற? ஐயோ விடுங்க, நான் அவனை கையை பிடிச்சி கரெக்டா பண்றா, விட சொல்ற. என்ன வேணா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஆயிட்டான். மாப்பிள்ளையா? இவனா? ஒருத்தர் விரும்புறாங்களாம். யோசித்து பார்த்தேன், சந்தோஷமா இருக்கட்டுமே.
அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதான் செய்தியா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? டேய் மஞ்ச காயத்தை கொண்டா. ஐயா தாலியா? டேய் என்ற திட்டு மொழி முடிக்கிற? ஐயா வேணாமுங்க. நானே சரின்னு சொல்லிட்டேன்லடா. கட்டா தாலியா? ஐயா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாங்க தாலி கட்ட முடியும். நான் நேற்று ராத்திரி கட்டிட்டேங்க. தாயி, நீ வச்ச நம்பிக்கை வீண் போகல. அங்க பாரு, யாரு வந்திருக்கா பாரு. சுதா. அம்மா. சுதா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏன்டா வந்த நீ? உன்னை வர வேணான்னு சொல்லுதானே ஃபோன் பண்ண. நீ வர வேணான்னு சொல்லுவேன்னு தெரியுமா? அதான் ஃபோன் எடுக்கல. இங்கே எவ்வளோ நடக்கும் போது அங்கே நான் ரூமில் இருந்து CNN நியூஸை பார்த்து கல் விழுந்துச்சா இல்லையான்னு நகத்தை கடிச்சிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? உங்களை வேற கூப்பிட்டா இந்த ஊரை விட்டு வரமாட்டேன்றீங்க. அதான் நானே வந்துட்டேன். வணக்கம் ஐயா. இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்த சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு அதிகாலையில் கல் விழ போகுதுன்னு. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்க எல்லாரையும் ஊரை காலி செஞ்சுட்டு பக்கத்து ஊர் பல்லடத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்காங்க. நாங்க எதுக்கு சார் ஊரை காலி செய்யணும்? அதெல்லாம் முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தேவையான அடிப்படை வசதியோ மருத்துவ உதவியோ இங்க கிடையாது. அதனால உங்களை பக்கத்து டவுனுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அங்கே மட்டும் கல் விழாதா? அங்கேயும் கல் விழ வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவசர உதவிக்கு மருத்துவ வசதி உடனே கிடைக்கும். அதுக்காக தான் திடுப்புன்னு சொந்த ஊரை காலி பண்ண சொன்னா எப்படிப்பா? இப்பவே நேரம் கம்மியா இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களை நான் காலி செய்ய வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வரல. என்னால வர முடியாது. நான் இங்கே இருக்கிறேம்மா. வரமாட்டேம்மா. வாய் திறந்து ஒன்னை என்ன விழுங்கும் பூமி கைய நீட்டி மிச்சமுள்ளது அணைக்கும். ஏதோ நிரந்தரமில்ல, யாரோ உடன் வருவதில்லை. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. சொல்லிக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிற. குடு குடு குடுமா. மீனா மீனா நீங்களே இறங்குமா. நான் சொல்றது கேளுமா. ஒருத்தங்களே இறங்க, சீக்கிரம் இறங்குமா. அம்மா விட்டுட்டு வாமா போலாம். நான் அம்மாவை விட்டு வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுமா. இங்க இருந்து ஆபத்துமா. அம்முக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அம்மா
எல்லாம் ஏத்திக்க மாட்டாங்கம்மா. அம்முவும் இங்கதான் இருக்கோம், நானும் இங்கதான் இருப்பேன். வா அம்மு, அம்மா என்ன சார் பண்றீங்க? ஏன் சார் இறங்குறீங்க எல்லாரும்? அம்மா, ஏம்மா இறங்குறீங்க எல்லாரும்? உங்களை எல்லாம் படத்துல கொண்டு போய் சேர்க்கறது கவர்மெண்ட் ஆர்டர். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்க சார் போறீங்க? இல்ல தம்பி, நாங்க வர்றதா இல்ல. அப்ப இங்கே இருந்து கல்லு கிள்ளி விழுந்தா உங்களை எல்லாம் யார் சார் காப்பாத்துவாங்க? தம்பி, உசுருக்கு பயந்து இந்த மண்ணை விட்டு போற கூட்டம் நாங்க இல்ல. இந்த மண்ணுக்காக உசுரியை கொடுக்கறவங்க. நாங்க செத்தாலும் அப்பிச்சி கிராமத்திலே சாகுறோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.